அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரனை ஆட்சி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை இது நாள் வரையிலும் நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். இனி வருகின்ற இந்த செப்டம்பர் மாதத்திலேயாவது உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கிறக்கா? இந்த மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த ரிஷப ராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, மனதுக்குள்ளேயே நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். சரி, நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா, உங்களுடைய ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். செப்டம்பர் 19ஆம் தேதி சுகஸ்தானத்தில் இருக்கிற புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். செப்டம்பர் 19ஆம் தேதியே பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தானத்திற்கும் மாற இருக்கிறார். இதனால் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வேகத்துடன் விவேகமாகவும் செயல்படக்கூடியங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிக்கனமாக நடந்து கொள்வது நல்லது. செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரமும் செய்ய இருக்கிறார். அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல ரொம்ப இனிமையாக இருக்கும். ருசியான உணவுகளை சாப்பிடுவீங்க. ஏதாவது கலை நிகழ்ச்சியில் அல்லது ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும். உங்களுடைய ராசியில் இருக்கும் குரு மன நிம்மதியை தருவார். சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு இருக்கும். சாமர்த்தியமான பேச்சு இருக்கிறதுனால எல்லா செயல்லையுமே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் அமைந்திருக்கு. தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு புதுவிதமான யுக்தியை பயன்படுத்துவீங்க. அதனாலேயே என்னமோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான செயலை பயன்படுத்துவீங்க. அதனால என்னமோ இந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அதனால் ஒரு சிலர்லாம் இந்த வியாபாரிகளை பார்த்திங்கன்னா வாடகை கட்டடத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சொந்த கட்டடத்தில் மாற்றிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த வியாபாரிகளுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் வெளியில் எங்கேயாவது பயணமோ சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இருக்குது. பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. குடும்பஸ்தர்களாக இருந்ததுன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த டைமில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும்
சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. உங்களுடைய சுற்றத்தார்கள் வருகையால் கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிணக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானத்தை கடைபிடிங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறனும் புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம் தான். இந்த டைமை அவசரப்பட வேண்டாம், நிதானத்தை கடைபிடிங்க. வார்த்தையில இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவில் செயல்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். இருந்தாலும் இந்த டைமு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கும். மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கிற ஒரு பக்குவமும் இந்த டைம் இருக்கும். அதனால் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரப்பட வேண்டாம், நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி அன்பர்களே. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதம்லாம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் பகை வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தொடர்பாக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இதனால் வரைக்கும் போகிற வேலையிலே கூட நல்ல ஒரு கூடுதலான சம்பளம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வர வேண்டிய பாக்கியெல்லாம் கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் தாமதமாக வரும். இதனால் கொஞ்சம் மனக்குழப்பம், ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்காலத்தை மனதில் கொண்டு நீங்கள் திட்டமிட்டு படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடுதலாகவே இருக்கும். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவில் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் முடிவெடுங்க. நிதானத்தை கடைபிடிங்க. சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கும். குடும்பத்திலையும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட இந்த டைமு சொல்லாதீங்க. அடுத்தவர்களோட ஆலோசனையை கேட்கறத கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண உதவி அனைத்தும் கிடைக்கும். வீட்டில் சின்ன சின்ன விவாதங்கள், கலகங்கள், அடுத்த வீட்டாரோட சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்குது. நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். கோபத்தை தோன்ற மாதிரியே மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். பேச்சில் ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கடுமையான வார்த்தைகளை இந்த டைமு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. யாருடைய தூண்டுதலுக்கும் நீங்கள் இந்த டைமு செவி சாய்க்காதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. மற்றவங்க கிட்ட இந்த டைமு ஆலோசனை கேட்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவும் இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் தடைப்பட்டிருந்த காரியம் கூட இந்த டைமு இனிதாக நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குறைபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். பொருள் வளம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த செப்டம்பர் மாதம் 30 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு. தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்த வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், வியாழன் இதெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 13ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 6 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் ஆலயங்களுக்கு மறக்காமல் சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள
பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.